சுரங்கத்திலே இதுவரைக்கும் வந்தோம். ஆனா எப்படி நாம் எது சொல்லியும் ஐயா நம்பவில்லை. அப்படி ஐயோ சிவனே என்று ராமரை அழகர் குரல் வாசை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒண்ணு கூடுனாங்க. அந்த ஒண்ணு கூடி இருக்கிற போது ஐயா பெரியவர்களே, ஆனா நீங்களே கேளுங்க, எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொட்ட புள்ள. அப்படி இருக்கிற போது ஆண் மக்கள் 2 பேரும் நீங்க வெத்த புள்ளதேன்னு வராங்களே, எனக்கு தெரியாதா பெத்தவருக்கு? ஐயோ அம்மா இருமா. ஏப்பா தம்பி, இந்த அம்மா இந்த ஊருக்கு வரும்போது கை குழந்தையோட வந்து 5 வருஷம் ஒரே பெண் குழந்தையோட இந்த அம்மா வந்தது. கை குழந்தை உண்மைதானுங்கள் ஐயா. 8 மணி எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாங்க. உலகத்து ஒளிப்படி ஒரே ஒரு புள்ளதான் பிறந்தது அம்மாளுக்கு. நீங்க வந்து 10 மாதங்கள் சென்று பாலகன் பிறக்கும் தருணம் ஆகின்ற பொழுது இந்த பாட்டலோர் பங்கும் பங்காளிக சொல்லிக் கொடுத்த பிரகாரம் மருத்துவகார குப்பி வந்திருந்து எங்க அம்மாளுக்கு கருத்துணியான கண்ண கட்டணங்கள் கேளுங்க. ஏமா எங்க பசங்க கண்ண கட்டினாங்க. ஆமாங்க, மக்கள் இருக்கிற தருணத்திலே நான் இந்த பிரசவ வேதனையால் அழுது கொண்டிருக்கும் போது இணையத்தான கண்ணை கட்டி உட்கார வச்சா மருத்துவகார குப்பாய். ஏமா கண்ணை கட்டுறேன்னு கேட்டேன். நீ வரதையாக இருந்தவ இது நாள் வரையிலும் இப்ப தலை பிரசவம் பிறக்கிற குழந்தைய நீ பார்த்தால் அதுக்கு புனி தாங்கும், அதனால பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா கண்ணை கட்டுறது உண்மைதான். கண்ணை கட்டி வைத்து விட்டு இந்த மருத்துவகார குப்பி வந்தாரியுடைய பேச்ச கேட்டு கம்பளை கத்திக்க தீர்த்துனா நாங்க பிறக்கிற தருணத்துல அப்ப இரவேல எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவரும் என்னாண்டியப்படும் வந்திருந்து நாட்டு வழக்கப்படி நாங்க விருந்தால் இந்த குப்பி குழந்தைகளை கலக்காரத்தை கொண்டு விடுவாங்க சொல்லி எங்க 22 பேரையும் கரக கிழிச்சு கரக வழியாக இருந்தாங்க. சந்தேகம் இருந்தா நீங்க அம்மாவை போய் பாருங்க, தழும்பு இருக்கு படகுல. அம்மா பெண்ணே, என்னமே இந்த மக்கள் அன்னையில வச்சுக்கிட்டு வந்த மக்கள்னு சொல்றாங்க. அது எப்படிங்க அப்படி வந்திருந்தா நான் உயிரோட இருக்க முடியும்? சொல்றாங்களே இல்லையே, கரக வழியா எப்படிங்க கர்ணந்தா வந்தாங்க. ஐயோ கரக வழியே அப்படி உனக்கே தெரியாம வலது வருஷத்துல பெரிய மகனும் இடது வருஷத்துல இளைய மகனும் அன்னையில வச்சுக்கிட்டு போன மக்கள் இரண்டு மக்களையும் மாயவன் 2 கரக வழியாக எடுத்ததா சொல்றீங்க. ஆமாங்க ஐயோ, அது மட்டும் இல்லாமல் பெற்றதாயிரானே தான் பெற்ற விலங்குகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தவன் உலகத்தை போல. இதுவரைக்கும் நீங்க தாய்ப்பால் கொடுத்தீங்களா? தங்கச்சிக்கு குழந்தை பிறந்த நாளிலிருந்து என் மார்புகள் எல்லாம் வத்தி வறண்டு போனதால் குழந்தைக்கு பால் கொடுக்க எனக்கு பால் சுரக்கவே இல்லையே. ஆமா அம்மா தாயே, உங்களுக்கு இதனால் இதுவரைக்கும் தாய்ப்பால் சுரக்கவில்லை. ஆனால் எங்களை நீங்க மக்களாக ஏற்றுக்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு தாய்ப்பால் சுரந்தா ஏற்றுக்குவீங்களா? அப்படி தாய்ப்பால் சுரந்தால் நான் கண்டிப்பா ஏற்றுக்குவேன். நான் இருக்கிற நேரத்தை பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு மாறுவே சுரக்கிறதாவது சுரந்தா ஏற்றுக்குவீங்கல்ல என்று சொல்ல அதன் பிறகாலமே 10 தவையறிய வாரியத்தான் முன்னாலே இந்த ஆலயத்துக்கு முன்பதாக பாருங்க. 8 திரையானது கட்டி 8 திரைக்குள்ளான வட்டத்திரை கட்டி வட்டத்திரைக்குள்ளான பாலகர் 3 பேர் நாங்க கிழக்க முகமாக இருக்கிறோம். ஐயனும் அம்மாவும் 22 பேரும் நீராடி நீர் ஒழித்து நேவரசியோடு ஈரத்துகளோடு வந்து அந்த சிலைக்கு முன்பதாக இருந்த எங்களை 3 முறை நீங்க மகனே மகனே கூப்பிடுங்க. நாங்க 3 பேர் உங்களை அம்மா தாயே 3 முறை அழைக்கிறோம். அப்படி அழைத்தால் உங்களுக்கு பச்சை நரம்போடி பால் சுரக்கு. அப்படி சுரந்தா மக்களாக ஏத்துக்குவீங்களோ? மாறுவர்கள் சுரந்து மக்க முகத்திலே பால் சுரந்து அடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சுரந்து அடிச்சா சரி, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். கட்டுங்க வேற. அப்ப ஒரு சீக்கிரமாக அந்த சோழ நாட்டு மக்களே எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இந்த குருடையாண்ட அவருக்கு இப்படி 2 வசகம் வந்து நிற்கிறாங்களே, இந்த வயதான காலத்தில் இந்த பெண்ணுக்கு தாய்ப்பால் சுரக்குமா? நாம் இதையும் பார்க்கலாம் என்று சொல்லி அப்ப வாளையத்து மக்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவரை வேண்டி 8 திரையானது கட்டி 8 திரைக்குள்ளால பட்டத்திரையானது கட்டி அந்த பட்டத்திரைக்குள்ளால பாலகர் 3 பேரும் கிழக்கு முகமாக மண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உடையாத்திரமன் தாமரைக்கு விளைச்சி 22 பேர்களும் அந்த குடிகளத்தில் நீராடி விட்டு ஈரச்சேலையோடு வந்து ஈர துணியரோடு வந்து மேற்கு முகமாக இருந்து அப்ப மக்கமாகத்தானே மன்னவன் தேவையும் வந்ததற்கு முன்பதாக வந்து மகனே நல்ல மகனே என்று மகனே என்று என்றும் மகளே என்று வாங்கை வென்றே தாமரை
மகனே மகனே என்றுதானே சொல்லும் பொழுது அந்த எம்பெருமான மாயவன் கையை காட்டி காட்சியளிக்கும் போது எங்கள் ராமரேரிய நாட்டிற்காரே. ஆனால் அன்று குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் உடம்புகள் எல்லாம் தளர்ந்து அப்ப ராமரேரிய நாட்டிற்கு மார்பு வட்டி வறண்டு கிடக்கக்கூடிய மார்புகளானது சரக்கிறே அப்படி அடிச்ச நேரத்தில் மெய் மறந்துதானே அமர்ந்திருக்கிறோம். எங்க அண்ணாமலை நேரத்திலானே அவராஜி அம்மானு இருந்தாயே இன்னைக்கு ஆளாப்பாரம் தாங்க ஆளாப்பாரம் தாங்க அன்னைக்கு அன்னைக்கு ஆளாப்பாரம் தாங்க அந்த யுத்தத்திரையான சலாக்கத்திற்குள்ள தாண்டி அம்மா ஒரு மண்டிட்டு மக்கமாறு ஓய்க்கு மாறு காலை அத்தண்டிட்டு மறுகாலை அத்தண்டிட்டு மறுகால தண்டிட்டு அம்மானு தாயேது அப்படி முன்னால நிறைய தாண்டி எட்டி குதிச்சதாய் யார் முன்பே வந்து அமர்கிற போது பார்த்துட்டு அப்பத்தானே தனக்கு ஏதோ ஒரு யோசனை. அன்னைக்கு குழந்தை பிறந்தால் தன் மேனிகள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதுபோல உடம்புகள் எல்லாம் தளர்ந்து பச்சை நரம்புகள் ஓடி ஆனா மார்பு சுரந்திருக்கிறத கண்ணு இது எல்லாமே பெருமா மாயவன் இந்த அருமை மக்கள் வேறு கிடைக்குமா அது நல்லோ கையில இருக்கு முத்தம் மெச்சாக நீவாயே
வாக்களித்தார். அதே பிரகாரம் இப்ப மன்னைக்கிறண்டான் மலையாள பெண் ஒருவி சொல்லுக்கிறண்டான் சோழனைக்கு பெண் ஒருவி என்ன எனக்கு 3 மக்களும் கிடைச்சிட்டீங்கடா சாமி. அம்மா அப்படின்னு கட்டியனத்தாரே எங்க காலாவதிரிய காலம் அம்மா தாயே செப்பேடு வட்டயமானது இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த செப்பேடு வட்டயத்தையெல்லாம் படிச்சு பாருங்கள். அகத்துறைகளான படித்து காமிச்சா இதுவே அதன் பிரகாரம் செப்பேடு வட்டயத்திலே உள்ள பிரகாரமாக சரி. ஆனால் இப்பொழுது போட்ட சபதம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் என்னுடைய மக்கள் தான் அப்பா. உண்மைதான். அப்படிங்கிற மாதிரி எடுத்து வளர்ந்தோடுமே எண்ணி எடுத்து இறந்ததோடுமே உட்கார வைக்கும் போது அம்மா ஆனால் உடன் பிறந்த வலுமதியா சரி விக்கா சிறக்க வலுமதியா பொக்கிஷம் அண்ணன் பால் அருந்துவதற்கு முன்னே நாமல் பால் அருந்தனால் ஆனால் எச்சையாகிவிடும். எச்சப்பால் குடித்தால் அகமார்களுக்கு அச்சம் கலங்குமே என்று தாய்ப்பால் குடிக்காமல் இருந்தார். மாயவன் மார்புகளை வத்தடித்திருந்தார். இன்னைக்கு மார்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் தங்காயி என் குறவை அண்ணா பெரிய அண்ணா நான் பால அந்தவில்லை. நீங்கள் பொழுது தாய்ப்பால அந்தங்கள் அண்ணா என்கிற போதும் அந்த இறந்ததோடமையான சங்கரும் வளர்ந்ததோடமையான சொன்னா அந்தவரும் அமர்ந்து அந்த தாயிடத்தில் ஐயா இந்த தாய்ப்பாலத்தான் ஆகுந்தி எங்க பொண்ணா சங்கத்தாக வீரவிந்த பாலவதிய விருப்பாரு தங்காயானவர் தானே அண்ணா நானும் வளர்ந்துகிறேன் என்று அப்பத்தான் தாய்ப்பால்
ஆமா தங்கால இருந்ததா ஆ, ஆனால் அண்ணவா சாமிகள் சேர பிறந்தோம் என்று செல்வப்பால் உண்டு உண்டு ஒன்னா பிறந்தவர்கள் என்றுதான் உருதாய்ப்பால் உண்டு உண்டு. அந்த நேரத்திலே மக்கள் மூவர்கள் ஒன்று சேர்ந்தார் மக்கள் மூவர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது ஆ, அந்த விநாயகருடைய ஆலயத்திலே கூடியிருந்த மக்கள் யாவர்களும் தானே ஆமா. கண்டும் மனம் மகிழ்ந்தார் கானகத்து மக்கள் அல்ல அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனமகிழ்ந்தார் பாளையத்து மக்கள் அல்ல ஒரு சீக்கிரமாக மக்கமாக்களை அழைத்துக் கொண்டது ஆமரையானவர்கள் தன்னுடைய கோயில் வீட்டுக்கு வந்தார் வந்தார். கோயில் வீட்டிலே வந்து தனமன்ற அவரை கவனிச்சு ஆமா. அன்னமார் அருக்காணி தங்கச்சி யாவர்களும் ஒன்று சேர்ந்து அப்ப அந்த சோழவளநாட்டு கோயில் வீட்டிலே குடிவாழ்க்கையானது பண்ணி வருகின்ற பொழுது சகவரக்கு விளச்சி மக்களுக்கு முதல்ல சாப்பாடுகள் பொங்கி ஆமா. மக்கமார்களுக்கு அன்னம் பரிமாறினார் பரிமாறினார். அப்ப அன்னமார் சாமி அன்னம் பரிந்து ஒரு வார காலம் 10 நாள் தினங்கள் அப்படி சோழவளநாடு கோயில் வீட்டிலே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆமா. அப்படி இருக்கிற ஒரு நாள் தினத்திலே உன்னுடைய தரமணத்திலே எங்க அண்ணமா சாமிகள் வந்திருந்த அம்மா தாயே